ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கறது அறிந்திருக்கிறோம். அதுவும் இந்த ஓய்வு நாள் நம்மளுக்கு ஒரு விசேஷத்துவம் ஓய்வு நாள். ஆமேன். இன்றைக்கி நம்முடைய திருச்சபையிலலாம் இதை ஒரு குருத்துவலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 2026 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கழுதையின் மேலே பவனியாக சென்றார். ஆமேன். அதை நினைவு கூறும்படியே நாமளும் அதை அனுசரிக்கிறதும் நம்ம அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையில் இங்கே அந்த சம்பவத்தை மார்க்கில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். மார்க் அதன் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பாருங்க, ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகிற உடனே தன் 2 சீஷரை அழைத்து என்ன சொன்னா, நீங்கள் எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் ஒருத்தரும் ஒரு ஏறினாத ஒரு கழுதை குட்டி இருக்கும், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். தேவப்பிள்ளையில் அது மாத்திரம் இல்லாமல் 3வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே யாராவது கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். பாருங்க, யாராவது உங்களை ஏதை அழுக்கிறேன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில இந்த குருத்துவலை ஞாயிறில் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னென்னா, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு 2வது வசனத்தில் ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அறியாமையே பல காரியங்களை கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அறியாமல் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம், சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உண்மையே சொல்கிறேன், கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனையோ நபர்களை பார்க்குறேன், எத்தனையோ நபருக்கு ஆலோசனை கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமேன். இன்றைக்கி ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பார்க்குறேன் தேவைப்படல. ஆனால் எப்பொழுது அவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதோ அப்போ தான் ஆமேன் அதுக்கு ஒரு மகிமை உண்டாகும். அது 3வது வசனத்தில் வாஸ்தம், யாராவது உங்களை கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னா பிசாசு கட்டவிழ்க்க விட மாட்டான். அதை தனக்கென்று ஜனங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஒருவேளை நீங்களும் பல சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியான உங்கள் மேலே இருக்கிற கட்டுகளை அழிப்பதற்கு உண்மையில் இருக்கிற ஏன் தெரியுமா, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் தொடர்ந்து 4வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா வாசிக்க கேட்போம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். பாருங்க, இருவழி சந்தியில் இருக்கிற கழுதை குட்டி அப்படின்னா சிலருடைய வாழ்க்கை பிசாசு முழுமையாக கட்டப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்குன்னு வச்சிருப்பா. சிலர் ஆலயத்துக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க, கொஞ்ச காலம் பரிசுத்தமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டப்படுவாங்க. எனக்கு உலகமாக வேணும், ஆண்டரை வேணும், என் உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் சிற்றின்பங்கள் வேணும், எனக்கு ஆண்டரை வேணும், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆனால் பாவமாக செய்வேன், நான் பரிசுத்தமாக இருக்க முடியாது. இன்னைக்கு இருவழிய வாழ்க்கையில் தான் டபுள் மைண்டடு தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தேவ பிள்ளையில இன்னைக்கு இருவழி சந்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி ஆண்டரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மேலே பவனியாக போவார். அதே மார்க் 11:10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமத்திலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜா ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். முன்னடப்பாரோம் பின்னடப்பாரோம் எல்லாரும் என்னத்தை வச்சுனா உன்னதத்தில் ஓசன்னா அப்படின்னா ஜெயமங்கலம். ஓசன்னா ஜெயமங்கலம். அவரை வெற்றி சிறக்க போகிறார். அவரை அடுத்த வாரத்தில் அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. பாருங்கள், அவர் மரணத்தை ஜெயிக்க போகிறார், பாதாளத்தை ஜெயிக்க போகிறார், சத்துருவை ஜெயிக்க போகிறாரு. அது முன்னாடி தெரிவிச்சா ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இதே போல் மரக்கரைகளை பரப்புகிறாங்க, வஸ்திரங்களை பரப்புகிறாங்க. அந்த இடமே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட எதில் கட்டப்பட்டிருக்கீங்க? இன்றைக்கி கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி முத்துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, இந்த நல்ல ஓய்வு நாளில் அன்றவரே, மகிழ்ச்சியான நாளில் அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாவத்தில் சாபத்தில் அக்கிரமத்தில் என்ற வியாதியில் கட்டப்பட்டிருப்பாங்க, நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
இவள் ஆசிரியர் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு போட்டுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை கட்டுவழுத்திருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ்.